தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎம்பிக்கு பிசிஏ. குவாப்டி எக்ஸாம் வருகிற 24ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இதிலிருந்து ஒரு 30 கேள்விகள் நிச்சயமாக வரும். ஓகே, பொது அறிவில் தமிழ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக படித்த வரைக்கும் நல்லா படிச்சிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெல்வது நீங்கள் தான். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தென்கிழக்கிய ஆசிய நாடுகளின் சங்கத்தின் தலைவர் லீ ஜூன் லுங். ஓகே, ரொம்ப முக்கியம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தின் தலைவர் லீ ஜிங் லுங். அடுத்து, கலோக்ஜியம் என்னும் தேடல் குழு 1993 முதல் இந்தியாவில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்கள் நியமிக்கும். அதாவது இது எப்படி கேட்பாங்கன்னா, கலோக்ஜியம் என்னும் தேடல் குழு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம். ஏன்னா இதுல இருந்து விஷயம் கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்தது பாருங்க, ஜன்தன் யோஜனா எனும் காப்பீட்டு திட்டம் விவசாயிகள் நலனுக்காக. ஓகே. அடுத்தது, பகலாடி அணை எந்த மாநிலத்தில் உள்ளது? அசாம். அசாம் மாநிலத்தோட கேபிட்டல் படிச்சுங்க. முதல்வர் யாரு, அதே மாதிரி அங்கே கவர்னர், அதே மாதிரி இப்போ நடந்த மத்திய பிரதேசம் நிறைய இடத்துல எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை நல்லா பார்த்துங்க. அங்கே யார் சிஎம்மாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, அங்கே யார் கவர்னர், அந்த ஸ்டேட்டோட தலைநகரம் என்ன, இதெல்லாம் படிச்சுங்க. ஏன்னா கேள்வி வர அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நம்ம கருணாநிதி, அடல் பிகாரி வாஜ்பாய், இதுல தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. தேசிய அறிவியல் தினம் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது? February 28. ஓகே, February 28. அதே மாதிரி January 24 தேசிய வாக்காளர் தினம் மறந்துடாதீங்க. கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே மாதிரி January 25 தேசிய பெண் குழந்தைகள் எதிர்ப்பு தினம். ஓகே, அந்த இது. அதே மாதிரி January 26 குடியரசு தினம். குடியரசு தினத்துக்கு இந்த வாரம் யார் சிறப்பு விருந்தினர் வர்றாங்க, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, டேஸ் என்பது நீர் மாசுபாட்டின் முதல் கூட்டமைப்பாகும். 1948ஆம் ஆண்டு மத்திய நீர் மாசு கட்டுப்பாட்டு சட்டம். 1948 மத்திய நீர் மாசு காப்பாட்டு சட்டம். ஜிடிபியின் விரிவாக்கம். இந்த கேள்வி கேட்க அதிகபட்சമായ வாய்ப்பு உண்டு. இப்ப ஜிடிபி growth எவ்வளோ, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி கேள்வி வரலாம். 2019 ஜிடிபி growth எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்தது, விமேக்ஸ் என்பது பின்வரும் எந்த தொழில்நுட்பத்தை சார்ந்தது? கமர்ஷியல் டெக்னாலஜி. அடுத்தது, காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் பால் வில்லாத். அப்ப ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிச்சாரு, மேரி கியூரி என்ன கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ஒளி அலைகள் ஒரு ஊடகத்தில் மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் கீழ்கண்டவற்றுள் எதன் அளவு மாறாது இருக்கும்னா அதிர்வெண் அளவு தான் மாறாமல் இருக்கும். 2014 ஆண்டு இயற்பியல் பரிசு நோபல் பரிசு பெற்ற கீழ்கண்டவற்றில் எதை கண்டுபிடிப்பதற்காக வழங்கப்பட்டதுன்னா நீல ஒளி உமிழ் டயோகன். இந்த 2018 யாருக்கு நோபல் பரிசு கிடைச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுங்க. இயற்பியலுக்கு யாரு, வேதியியலுக்கு யாரு, மருத்துவத்துக்கு யாரு, இதெல்லாம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கேள்வி கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, சர்தார் பகத்சிங், சிவாராம், ராஜகுரு, சுகாதேவ் மூவரும் எப்போது தூக்கிலிடப்பட்டனர்? 23 மார்ச் 1931. அதாவது பகத்சிங்கும் சரி, சிவாராம், ராஜகுரு, சுகாதேவ் மூவரும். ஓகே. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில தலைமை வகித்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் கேட்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. குஜராத்தில் அவருக்கு ஒரு சிலை நிறுவியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா ஜூலை 18, 1947. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு விதி 51A ஆனது எதை பற்றி கூறுகிறதுனா அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளை பத்தி விதி என்னன்னு சொல்லி கேட்கலாம். அடிப்படை உரிமைகளுக்கு என்ன விதி, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தங்களை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 51A எது சொல்லுது? அடிப்படை கடமைகள். அடுத்து, அரசியலமைப்பின் விதி எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக் சபாவில் ஆங்கிலோ 2 உறுப்பினர்கள் நியமிக்க அதிகாரம் அளிக்கிறதுனா விதி 331. பாக்கி விதிகள் என்னென்ன குறிக்கிறதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க. அடுத்தது, நிதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு USA. அதாவது நம்ம எங்கெங்க அடிப்படை உரிமைகளை பெற்றோம் சொல்லி அந்த கேள்வி வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. இந்த கார்ப்ட் எக்ஸாம் மட்டும் இல்ல, வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் மாநிலமாகும்? கோவா. இதை அப்படியே பார்த்துங்க.
ரொம்ப முக்கியம். பார்த்துங்க அப்படியே. அடுத்து பாருங்க, பின்வருவற்றில் அச்சுப்பொறி, செருப்பு, பாலிஷ் மற்றும் பெயிண்டுகளில் பயன்படுத்தப்படும் பொருள் யாதுன்னு கேட்பாங்க. எலும்பு மற்றும் கருப்பு. அடுத்த எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சம்ஸ் பார்த்துங்க. அதிகபட்ச சம்ஸ் இதே பேட்டர்ல தான் இருக்கும், வேற எந்த ஒரு பேட்டர்னும் சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இல்லை வரக்கூடிய கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ல. ஓகேவா? இதே பேட்டர்ல தான் இருக்கும். உதாரணம் சொல்ல போனால் லாப நட்ட கணக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு, ஒரு கணக்கு கேட்பாங்க. அதே மாதிரி இது மாதிரி கேட்பாங்க. எத்தனை முக்கோணங்கள் உள்ளன கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து 672 5:3 பிரிப்பாக கிடைப்பது. அன்னைக்கே நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் புரிஞ்சவங்களுக்கு நிச்சயமா அந்த வீடியோ நிச்சயமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்க. அதே மாதிரி தனி வட்டி கேள்வி அதிகபட்சம் வர வாய்ப்பு உண்டு. இந்த கேள்விகள்ல நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மிச்சப்படி பேட்டர்ன் இதே பேட்டர்ன் தான். கன்ஃபார்ம் இந்த கேள்வி வரும், நிச்சயமா சொல்றேன். 30 கேள்விகள் உறுதியாக உண்டு. இதை நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க. 1657 மற்றும் 2037 ஆகிய இரு எண்கள் ஒரு எண்ணால் வகுப்படும் பொழுது மீதி முறை 6 மற்றும் 5 வகுப்படும் மிகப்பெரிய எண்ணை காண்க. இது பாருங்க, CX DW PEV. அது பார்த்தா நமக்கு தெரியுது CX. அப்ப AZ BY CX DW EV அப்படின்னா FU தான் வரும். புதிய கற்கால மனிதன் எந்த வகை பாறைகள் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினால் கிரானைட் பாறை. அடுத்து பாருங்க, 1608ஆம் ஆண்டு சூரத் நகரில் முதல் ஆங்கில தொழிற்சங்கத்தை நிறுவியவர் யார்? வில்லியம் ஆக்கின்ஸ். எந்த கவர்னர் ஜெனரலின் ஆட்சி காலத்தில் விக்டோரியா பேரரசி கைசர் இந்து என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? லெப்டன் பிரபு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜா மோகன் ராய் குறிப்பிடப்பட்டுள்ளார் யார்? அவர் குறிப்பிட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று கூறுவோர் யாருன்னு கேட்கலாம். இல்ல ராஜாராவ் அப்படி அந்த குறிப்பிடப்பட்டவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய நூலின் பெயர் என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. இந்தியாவின் வனவிலங்கு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ஊட்டச்சத்து அட்வான்ஸ் மற்றும் ஊட்டச்சத்து உணவு அட்வான்ஸ் இவற்றை வெளியிடுவது ICMR. கேட்ட கேள்விக்கு தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பது, இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுருக்காங்க, தயவு செஞ்சு படிச்சுக்கணும்பா. பிறப்பு விகிதம் அதிகமாகவும் இறப்பு விகிதம் குறைவாகவும் இருக்கும் பொழுது. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. ஓகே. அதே மாதிரி டேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த உலக மகளிர் தினம் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த உலக வனவிலங்கு தினம் எப்ப இந்த பிறந்த தினம் ரொம்ப முக்கியம். கருணாநிதி பிறந்த கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்புகள் உண்டு. நிதி ஆயோக் துணைத் தலைவர் யாரு? ரொம்ப ஈஸியான தான், அரவிந்த் பனாகாரியா. ஓகே, ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. அடுத்து, எந்த பிளாஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் எதிராக நடத்தப்பட்ட ஹெக் இணைந்து நடத்த விதிகளோடு 2016. சென்னைக்கு வர எதிர்பார்க்கப்படும் உலகளவில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல் MT நியூ டைமண்ட். மத்திய மண்டல கவுன்சிலின் தலைமையகம் அலகாபாத். இந்தியாவின் நீளமான தரைப்பாலம் எந்த இரு மாநிலங்களுக்கு இணைப்பதாக பிரதமர் அவர்களால் துவக்கப்பட்டது? அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம். அடுத்து 12வது ஐத்திட்டத்தின் கூட்டமைப்பு, சட்டமைப்பு மற்றும் நிதிமுறை மெக்ரோ பொருளாதாரம். பொருளாதார சீர்திருத்த செயல்முறைகள் யாரால் மேற்கொள்ளப்பட்டது? இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு. PV நரசிம்மராவ். பொருளாதார சீர்திருத்தங்கள் 2018-19 நிதியாண்டு நம்ம GDP. இந்த கேள்வி நான் சொன்னேன்ல, இந்த கேள்வி இந்த எக்ஸாம்ல கன்ஃபார்ம் கேட்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. 8.2%. பார்த்துக்க, இது ரொம்ப முக்கியம். அந்த பத்திரிகை பதிப்பாசிரியர் இது தனியாக கூட கேட்கலாம். சாரி, இது தனியாக கூட கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வம் அழைக்கப்படுவார் சர்தார் வல்லபாய் பட்டேல். 5வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1971.
விதி மறந்துடாதீங்க. கீழ்கொண்டு எது சரியாக பொருந்தும், சரியாக பொருந்ததை கூட படிச்சுங்க. 315 விதி, 315 மத்திய தேர்வாணையம், 280 நிதி ஆணையம், 324 தேர்தல் ஆணையம். தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். மக்கள் தொகை என்பது குழுக்களான உயிரினத்தின் உயிர்களின் நிலை. ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்து நான் சொல்ல போறது என்ன வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்போ இது பாருங்க, தவறான எண்ணை கண்டுபிடிங்க. 4, 5, 10, 18, 34, 56, 95. இப்போ நீங்க ஈஸியா பார்க்கலாம். 4, 5 1 இருக்கு, 5 10க்கு இடையில எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. 10 18க்கு இடையில 8 இருக்கு. அதை வந்து நீங்க கரெக்டாக வரும்போது உங்களுக்கு வரது 10 தான் ஆன்சர். ஓகே, இப்போ வந்து இந்த 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 கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, இதோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு போங்க. இதே பேட்டர்ல தான் எக்ஸாம் இருக்க போகுது. தயவு செய்து இதை பார்த்துட்டு போயிருங்க. காட்டுக்கழுதை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாடு. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு. கீழ்கண்ட வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் துத்துவா. ஓகேப்பா, இந்த வீடியோ லிங்க் கீழே வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற இந்த வீடியோவோட இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிங்க, இதை ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. இதே பேட்டர்ல தான் இருக்க போகுது. நிச்சயமாக வெற்றி நிச்சயம் தான். ஓகே, நாளைக்கு இதே டைம் காம்படிட்டிவ் எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்கள் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணால் குட் அட்டன் சொல்லுவாங்கல்ல, அதை முதல்ல ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தயாராக இருக்கவங்க நிச்சயமாக இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி லைவாக வந்து போய் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமோட எப்படி எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம். நிச்சயமா தொடர்ச்சியா. அதே மாதிரி சனிக்கிழமை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் அதை பத்தி பேச போறோம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி தயவுசெய்து ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் BMBK DCA. நன்றி, வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வேலை உறுதி. டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் வேலை உறுதி. டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் வேலை உறுதி. டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் வேலை உறுதி. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். நன்றி, வணக்கம்.